ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ முழுக்க ரியல் எஸ்டேட் பற்றி இருக்க போது. அதுவும் ஒன்டாரியோ ரியல் எஸ்டேட்டை பற்றி தான் மேஜராக இருக்க போகுது. ஏன்னா ஒன்டாரியோவில் நான் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆனதுக்கப்புறம் அடிக்கடி வர்ற முக்கியமான கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ரேண்டமாக யாரை மீட் பண்ணாலுமே மார்க்கெட் எப்படி இருக்குது பிரவீன், என்ன சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது, இது பையிங்க்கு நல்லா இருக்குமா இல்லை செல்லிங்க்கு நல்லா இருக்குமா, அண்ட் நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நீ இந்தியாவில் இருந்தோ இல்லை வெளிநாட்டில் இருந்தோ இதை பார்க்குறீங்கன்னா இது அந்தளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலை. ஏன்னா இது முழுக்க இங்கே லோக்கலில் ஒன்டாரியோவில் டொரண்டோ சுற்றி இருக்கிற சில சிட்டிஸ்லலாம் வந்து எப்படி இப்போ ரியல் எஸ்டேட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாதிரி உட்காந்து ரிலாக்ஸ்டாக பேசியும் ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் நான் லைவாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ஆஃபர்ஸ் போடும் போதெல்லாம் இப்போ என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு அது கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இந்த மார்க்கெட் கண்டிஷனை பற்றி நம்ம ஜென்ரலாக பேசும்போது யூஸ்வலாக 3 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் சொல்லுவாங்க கனடா ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். பையர்ஸ் மார்க்கெட், செல்லர்ஸ் மார்க்கெட், இல்லைனா பேலன்ஸ்ட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. பையர்ஸ் மார்க்கெட்னா வந்து நம்ம பையராக போகும்போது நம்ம நெகோஷியேட் பண்ணி ப்ரைஸ்லாம் நல்ல சீப்பான ப்ரைஸ்க்கு எடுக்க முடியும். செல்லர்ஸ் மார்க்கெட்டாக இருக்கும்போது செல்லர்ஸ் வச்சது தான் சட்டம். ப்ரைஸ் எல்லாம் ஏறிட்டே போகும். ஒரே வீட்டுக்கே 20-30 ஆஃபர்ஸ் வரும். அதில் வந்து பிட்டிங் போகும். $1 மில்லியன் இருக்க வீடை வந்து 1.2 மில்லியன் 1.3 மில்லியன் இழுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஒரு வருஷம் முன்னாடி கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஆஃபர் போடும்போது 40 ஆஃபர்லாம் வந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் வந்து ப்ரோக்ராம்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம 1 மில்லியன் வரைக்கும் தான் பிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து நம்மளால போக முடியாது. ஸோ அதனால் அந்த 1 மில்லியன் ப்ரைஸுக்கு மேலே போகும்போது நமக்கு சில வீடெல்லாம் கைவிட்டு போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ கரண்ட்டில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் 3 மாசமாக விற்காமல் இருக்கு. ஆவரேஜ் சேல் டியூரேஷன் இன்வென்ட்ரி பார்த்தோம் அப்படின்னாலே டொரண்டோலலாம் 3+ மந்த்ஸாக நிறைய வீடுகள் விற்காம இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், காண்டோஸ் வந்து நிறைய பில்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க பில்ட் பண்ண ப்ரைஸுக்கு வாங்குறதுக்கு இப்போ நிறைய பேர் இல்லை. அண்ட் அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு கோவிட் டைமில் நிறைய பேர் வீடு வாங்க வைக்கணும், இந்த எக்கானமி கொஞ்சம் ஸ்டெடியாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கேண்டியன் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்ப லோ பண்ணாங்க. அப்போ கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை ரீசேலாகவும் இருக்கலாம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் பார்க்கும்போது அவங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே 2024 க்ளோஸ் ஆகும் ப்ராப்பர்ட்டி, அப்போ தானே அதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் எப்படியும் ஏறிடும், நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் புக் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே 2024 நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் க்ளோசிங்க்கு வருது. ஆனால் அப்போ அவங்க 1% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு குவாலிஃபை ஆயிருப்பாங்க. பட் இப்போ 4+%, அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்கு இல்லை 3 மடங்குக்கு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடினனால அவங்களால மோர்ட்கேஜ் பேமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வருது. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு டிஸ்ட்ரெஸ் சேல் வந்திருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிசிசாகால ஒரு 1 பெட்ரூம் காண்டோ. அந்த காண்டோ வந்து அவங்க வாங்கின பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 640,000. பட் இப்போ எங்களுக்கு 40,000 ரூபா கையிலேருந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 600,000க்கே வித்துறணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியும் ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸாக மார்க்கெட்டில் இருக்குது. வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அண்ட் அவங்க 40,000 கம்மியாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஏஜென்ட் கமிஷன் அது இதுன்னு நிறைய செலவு இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு $100,000 லாஸில் அந்த காண்டோவை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி ரீசேலும் வந்து அதே மாதிரி தான். கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி வாங்கி அவங்க மூவ் இன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியலை. இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் குறையுது, 0.25 அப்படின்னு சொல்லி பேங்க் ஆஃப் கனடா குறைக்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் மேக்கிங் அ பிக் இம்பாக்ட். ஏன்னா 1% இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து 5-6 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு 50 சென்ட்ஸ் குறையிறதுனால வந்து பெருசாக வந்து அவங்களோட மந்த்லி பேமெண்ட்ஸில் இம்பாக்ட் வர மாட்டேங்குது. அப்படின்றனால நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே போடுறாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கிறனால பையர்ஸ் நிறைய பேர் குவாலிஃபை ஆக மாட்டேங்கிறாங்க. அதனால் இது பியூர்லி ஒரு பையர்ஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. நான் இப்போ சில கிளைண்ட்ஸ் கூட வீடு வாங்கி கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபருக்கு போகும்போது எங்களுக்கு வந்து கம்பீட்டிங் ஆஃபரே இருக்க மாட்டேங்குது. நிறைய நெகோஷியேட் பண்ண முடியுது, ப்ரைஸை கம்மி பண்ண முடியுது. மிஸ்ஸாகால ஒரு ப்ராப்பர்ட்டி முடிச்ச ப்ராப்பர்ட்டி 1.3 மில்லியனுக்கு லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, 1.255க்கு முடித்தோம். மற்ற கிளைண்ட்ஸுக்கு வந்து ஆஃபர் போடும்போதும் வந்து நிறைய நெகோஷியேட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து நல்ல ஒரு 100,000 குறைச்சி கேட்டாலும் இல்லை 100 முடியாது, ஒரு 50க்கு வாங்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க. இதுவே செல்லர்ஸ் மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா வச்சது தான் சட்டம், கண்டுக்கவே மாட்டாங்க. எவ்வளோ ஆஃபர், நிறைய ஆஃபர் வரும், அதில் யாருக்கு ஜாஸ்தி ப்ரைஸ், அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் கிரேட்டர் டொரண்டோ ஏரியா இல்லை கிரேட்டர் டொரண்டோ ஏரியாவை சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து இது ரொம்ப நல்ல டைம் டு பை. அண்ட் இந்த டைம் பீரியட் வந்து எப்போ வரைக்கும் இருக்கும்னு ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்னா,
அடுத்த ஃபெப்ரவரி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ஷன். ஏன்னா இந்த வருஷ கடைசிக்குள்ளே இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதுன்னா நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணுவாங்க. வர ட்ரை பண்ணும்போது நமக்கு மறுபடியும் கம்பீட்டிங் ஆஃபர் சிச்சுவேஷன்ஸ் வரும். இது நீங்கள் சொல்லலாம், இந்த எல்லா ஏஜென்ட்டும் இப்படி தான்ப்பா சொல்லுவாங்க, எப்போ வாங்கணும்னு கேட்டிங்கன்னா எல்லா டைமும் நல்ல டைம் தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. when you think about it, நம்ம வந்து நல்ல டைம்னு நம்ம நினைக்காத போது வேற யாராவது ஒருத்தர் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் ஒரே நேரத்தில் போய் எல்லாரும் காசை போடுவாங்க. அந்த டைமில் ப்ரைஸ் எல்லாம் ஏறிடும், ரொம்ப பீக் மார்க்கெட்டில் வாங்கிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஆளே கிடையாது, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆள் இல்லை. அப்படிங்கும்போது ப்ரைஸ் குறையும் போது இதுதான் பர்ஃபெக்ட் டைம் டு பர்ச்சேஸ். அது நீங்கள் இப்போ யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அது வந்து உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் அதுவே வந்து நீங்கள் வீடை விற்க ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து நல்ல டைம் கிடையாது. எனக்கே வந்து 2-3 பேர் வீடு விற்கிறதுக்கு கேட்டாங்க. பட் நான் வந்து ஆனஸ்ட்டாக என்ன ரேஞ்ச் வரும் அப்படின்றத நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 1.5 மில்லியனுக்கு ஒரு வீடு செல்லர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டிஷனில் 1.5க்கு போகாது, 1.3க்கு தான் போகும். பட் அவங்க பீக் டைமில் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு 1.5கே வாங்கியிருக்காங்க, இப்போ 1.5கே கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலுமே இப்போ அந்த ப்ரைஸ்க்கு போக மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இஃப் யூ கேன் ஹோல்ட் இட் ஃபார் another 1 year, அதுக்கப்புறம் விற்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்ட் கிடைக்கும். ஆனால் அதுவே இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயோ விற்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய மணி லூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் இருப்பீங்க. லெட்ஸே இன்னொரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் அந்த வாங்கியிருந்த ப்ராப்பர்ட்டினா, ரொம்ப பழைய ப்ராப்பர்ட்டி ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா ஸ்டில் யூல் பி ஏபிள் டு மேக் மணி. நீங்கள் விற்றாலும் லாஸுக்கு விற்காமல் இது பண்ணலாம். பட் அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து செல்லிங்க்கு ரொம்ப 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 பேட் டைம். அதுதான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அடுத்த ஒரு 6 to 8 months தான் விண்டோ. அதில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு லாஸ் ஆகாது, நல்ல ஈஸியாக இது பண்ணலாம். இன்னும் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் குறையுமா ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு விழும் அப்படின்றது கேட்குறாங்க. பட் அது வந்து யாராலையுமே சொல்ல முடியாது, எவ்வளோ தூரம் விழும், எப்போ விழும் அப்படின்லாம். ஒரு விண்டோ தான் நமக்கு கிடைக்கும், அந்த விண்டோக்குள்ளே நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் மாதிரி தான். ஏன்னா இன்கேஸ் மார்க்கெட் பிக்கப் ஆச்சு, உடனே பிக்கப் ஆகுது அப்படின்னு வந்துருச்சுன்னா வித்தின் ஒரு 1-2 வீக்ஸில் ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் நடக்கும். உடனே நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க, உடனே நிறைய பேர் ஆஃபர்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. கம்பீட்டிங் ஆஃபர், ஒரு ஆஃபர் வந்தால் கூட நம்ம வந்து ப்ரைஸை வந்து ஜாக்கப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா அவங்க வந்து இப்போ நம்ம 900,000க்கு ஒரு ஆஃபர் போட்டிருப்போம், இன்னொருத்தர் வந்து 910க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா செல்லர் சைட்ல இருந்து அவங்க 910க்கு கொடுத்துருக்காங்க ஆஃபர், நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களான்னு சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு ஆஃபர் வந்திருக்கு, உங்களோட பெஸ்ட் ப்ரைஸ் கொடுங்க அப்படிம்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 910 நம்ம அந்த நம்பர் நமக்கு தெரியாது, ஸோ பிளைண்டாக தான் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஷூட் பண்ணும்போது நம்ம 25 வைப்போம், இல்லை சம்டைம்ஸ் ஓகே 950 கூட போகலாம் அப்படின்னு. ஆனால் இதே சமயம் அந்த பார்ட்டியும் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ யார் பெஸ்ட் ப்ரைஸோ அவங்க தான் வந்து அந்த டீலை எடுப்பாங்க. ஸோ எப்போ ஆஃபரே இல்லையோ, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஆஃபரே இல்லையோ, அப்போ நெகோஷியேட் பண்ணும்போது நம்ம ப்ராப்பர்ட்டியில் கண்டிஷன்ஸ்லாம் போடலாம், மோர்கேஜ் கண்டிஷன் போடலாம், இன்ஸ்பெக்ஷன் கண்டிஷன்ஸ் போடலாம். இதை பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியலைன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் எல்லாமே என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் மாரல் ஆஃப் த ஸ்டோரி, மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பையிங்க்கு ரொம்ப நல்ல டைம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டில், 2-3 மாதமாக விற்காமல் இருக்குது. ஸோ ரிலாக்ஸாக போய் பார்த்து ரிலாக்ஸாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், நெகோஷியேட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனால் இதுவே 2025 எண்ட் ஆகிடுச்சு, மிட்டுக்கு மேலே போயிடுச்சு, 2025 ஃபெப்புக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இன்னும் நிறைய ட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அப்போது ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் காண்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒரு பேட் ஸ்டேட்டில் இருக்குது. பேட் ஸ்டேட்னா அவ்வளோ காண்டோஸ் வந்து விற்காமல் இருக்குது. பில்டர்ஸ் எல்லாம் எப்படியாவது விற்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, விற்க முடியல. ஆல்ரெடி வாங்கினவங்க வந்து கிட்டத்தட்ட 15,000 காண்டோ இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. அதெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு சீப்பான ப்ரைஸில் காண்டோஸ் எடுக்க முடியும். இப்போ இது எப்போ சரியாகும், இந்த காண்டோ மார்க்கெட் எப்போ சரியாகுன்ற ஒரு ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா 2026க்கு அப்புறம் தான் சரியாகும். 2026 மிட்டில் இருந்து 2028க்குள்ளே வந்து இன்வென்ட்ரியே இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது அந்த ப்ரைஸ் நல்ல ப்ரைஸு கிடைக்கும். இப்போ சில பேர்லாம் லாஸு கொடுத்துட்டு போகிறாங்க இல்லையா, 100,000 போனாலும் பரவாயில்ல, 150 போனாலும் பரவாயில்ல, என்னால் மேனேஜ் பண்ண முடியல, இந்த காண்டோவை நான் கொடுத்துறேன்னு. அதை இப்போ வாங்கணும் அப்படின்னா 2026 to 2028 நமக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள் ஒரு ஒரு பர்ச்சேஸாக, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். எதனால் அப்படின்னா இப்போ பில்டர்ஸ் எல்லாம் விற்க முடியலை அப்படின்றனால
பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப கூட இருக்குது. ஆனால் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு ஆள் கிடையாது. அந்த பர்ச்சேசிங் பவர் வந்து பீப்புள் கிட்ட இல்லாதனால கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சர்ப்ளஸாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஸ்டெபிளைஸ் ஆகும். அப்போது பில்டர்ஸ் எல்லாம் இன்னும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்போ பயங்கர டிமாண்டாக இருக்கும் 2026. ஸோ அப்படி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் காண்டோவில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே இது நல்ல டைம். ஆனால் 2026லையோ 27லையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர ஹை ப்ரைஸாக இருக்கும். அதுதான் நடந்துச்சு கோவிட் அப்பையும். எல்லாரும் போய் வாங்க போகும்போது எல்லாம் அடிதடியாக போயிட்டு நானும் வாங்குறேன். அது பேட் அப்ரோச். அது ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் யாரும் இல்லையா, டெட்டாக இருக்கா, இப்போ வாங்கிட்டு பேசாமல் ஒரு 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லாராலையும் இந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு டவுன் பேமெண்ட் இருக்கணும், கிரெடிட்ஸ் எல்லாம் இருக்கணும், சேலரி இருக்கணும், நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. உடனே மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னால எல்லாரும் போய் 10 வீடு வாங்கிட முடியுமா? நான் அப்படி சொல்ல வரல. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க, இப்போ வாங்கலாமா, அடுத்த வருஷம் வாங்கலாமா, அதுக்கடுத்த வருஷம் வாங்கலாமா, ஒரு டயலமாவில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்ல டைம் டு பை. நான் இந்த மாதிரி சும்மா சுத்தல்ல இந்த வீடு விற்கணுன்றதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஜென்யூனான அட்வைஸ். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து 1-2 பேர் டே வாங்கடா இது நல்ல டைம் அப்படின்ற மாதிரி அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நானே பர்சனலி இப்போ இந்தியாவில் வீடு முடிஞ்சிருச்சு இல்லையா, இங்கே வந்து இந்த வருஷ கடைசிக்குள்ளே எப்படியாவது வீடு வாங்கிடலாமா அப்படின்றதையும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன்னு கிடையாது, நானும் அதுதான் பார்த்துருக்கேன், என்னோட ஃபெலோ ரியல்டர்ஸும் அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது பையிங்கை பற்றியோ செல்லிங்கை பற்றியோ கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஆப்வியஸ்லி நிறைய பேரால் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஹோல்ட் பண்ண முடியல. இன்கேஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டியை உங்களால் ஹோல்ட் பண்ண முடியல, நீங்கள் விற்றே ஆகணும் அப்படின்னு யோசிச்சிங்கனாலும் நான் எக்ஸாக்டாக ரியலிஸ்டிக் நம்பர்ஸ் கொடுத்துருவேன். உங்கள் $1 million தான் உங்கள் ப்ராப்பர்ட்டி போகும்னா கண்டிப்பாக 1,50,000 கூட போகும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிகாஸ் மார்க்கெட்டில் போட்டதுக்கப்புறம் அந்த ஆஃபர்ஸ் வரலை, உங்களுக்கும் மன கஷ்டமாக இருக்கும், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அப்ஃப்ரண்ட்டாக வந்து என்ன ரியலிஸ்டிக்காக என்ன போகும் அப்படின்றத சொல்லிடுவேன். அதுக்கு நீங்கள் அக்ரி பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம அதை மார்க்கெட்லேயே கொண்டு போய் போட போகிறோம். அண்ட் நிறைய ரெக்வெஸ்ட் வருது, நிறைய பேர் ப்ராப்பர்ட்டியை வந்து லிஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து அந்த லிஸ்டிங் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக ஜாக்கப் பண்ணுவாங்க. $1 million போகிற ப்ராப்பர்ட்டியை வந்து 1.2க்கு நம்ம வித்துடலாம், 1.3க்கு நம்ம வித்துடலான்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃபர்ஸே வரலை அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே 1.1க்கு தான் ஆஃபர் வந்திருக்கு, கொடுத்துருங்க, இதுக்கு மேலே போகும்னு நமக்கு தோணலை அப்படின்னு சொல்லி அந்த டைமில் உங்களை புஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரியலிஸ்டிக்லி உங்கள் ப்ராப்பர்ட்டி எந்த மார்க்கெட் வேல்யூக்கு போகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சுக்கிறது ஈஸி. அப்படி தெரிஞ்சுக்கலன்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பிஸ்னஸ் ஜெயிக்கணும், பிஸ்னஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஜாக்கப் பண்ணி சொல்கிறாங்க. பட் எனக்கு அது வந்து எனக்கு சுத்தமாக வராது. ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரெப்புடேஷன், நான் முன்னாடி இருந்து எப்போவுமே சொல்கிறதான், ரெப்புடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை ரெஃபரல் பிஸ்னஸ் தான் வந்து ரியல் எஸ்டேட். உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் நல்லா சர்வீஸ் பண்ணுறேனோ நீங்கள் 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுவீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் ரியல் எஸ்டேட். ஸோ இதுதான் மார்க்கெட் கண்டிஷன். அன்ஃபார்ச்சுனேட்லி பேட் டைம் செல்லிங்காக இருந்தாலும் உங்களால் வந்து அது டிஸ்ட்ரெஸில் போகுது, விற்றே ஆகணும் அப்படின்னாலும் தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். பக்காவான டீம் இருக்குது, அதை வச்சு இது எப்படி என்ன ப்ரைஸுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்து டிசைட் பண்ணுவோம். அண்ட் பையிங்க்கு கோல்டன் டைம். இந்த மாதிரி ரொம்ப மார்க்கெட் வந்து அதாவது எப்படி எந்த அளவுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா 2008 ரிசெஷன் டைமில் இருந்தப்போ இந்த மார்க்கெட் எப்படி இருந்துச்சுனோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓப்பன் ஹவுஸ்லாம் வச்சாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க முன்னாடி பிஸியான மார்க்கெட்லலாம். இப்போல்லாம் ஓப்பன் ஹவுஸில் யாருமே கிடையாது. முன்னாடிலாம் பிஸியான மார்க்கெட்டில் ஷோயிங் போகிறோம், பையர்ஸ் இருக்கீங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் தான் உங்களை ஒவ்வொரு வீட்டுக்காக நான் கூட்டிகிட்டு போய் காட்டுவேன் இல்லையா. ஸோ முன்னாடி வந்து அந்த லிஸ்டிங் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க, செல்லர் சைடில் இருக்கிற ஏஜென்ட் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஃபீட்பேக் கொடுங்கலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ லெட்ஸே ஒரு வெட்னஸ்டே ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டுக்கு வருதுன்னா அடுத்த டியூஸ்டேவே விற்றுரும். வித்தின் 10 டேஸ்க்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சோல்ட் ஆகிடும். அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கேட்கணுன்ற அவசியமே இருக்காது. இப்போ லிஸ்டிங் ஏஜென்ட்ஸுக்கு ஷோயிங்ஸே இல்லை. என்ன மாதிரி ஏஜென்ட்ஸ் போய் வீடு காட்டுறதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்றனால ஃபோன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு லிஸ்டிங் ஏஜென்ட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி பையர்ஸ் என்ன சொன்னாங்க, வி ஆர் ரெடி டு ஒர்க் வித் யூ, ஏதாவது ஆஃபர் கொண்டு வாங்க பேப்பரில், வில் நெகோஷியேட், நம்ம வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. இவ்வளோ மரியாதை எல்லாம் வந்து
பையர்ஸ் ஏஜென்ட்டுக்கு பையர்ஸ் மார்க்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும், இதில் கிடைக்காது, செல்லர்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்காது. ஸோ அதுதான் சிச்சுவேஷன். ஸோ யோசிச்சுட்டு எனி இன்ஃபர்மேஷன் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ரீச் அவுட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அப்படியே நான் கண்டினியூ பண்ணி ரெக்கார்ட் பண்ண போகிறேன். பார்ட் டைம் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதில் இருக்கிற என்னெல்லாம் கஷ்டம் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்திருக்க நிறைய பேருக்கு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே போகணும், நம்ம ஏன் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆகக்கூடாது, என்னப்பா ஒரு வீடு விற்றா இவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்களே இவங்க அப்படின்றது தான். ஸோ ஒரு பார்ட் டைம் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணால் எவ்வளோ டஃப்பாக இருக்கும், அதே சமயம் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எப்படி மேக் பண்ணலாம், எவ்வளோ மேக் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதர் தேன் தட் உங்களுக்கு வீடு வாங்கணும் விற்கணும் எதனாலும் ரீச் அவுட் பண்ணுங்கள். என் நம்பர் 6478014563 என்னோட பர்சனல் மொபைல் நம்பர், நான் தான் எடுப்பேன். ஸோ அதனால் பேசுங்க, ஒர்க் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.